இந்த கூட்டம் இருந்தாலே போதும். 234 நம்மளுக்கு தான். மீட்டிங்ல பயந்து பேசுவேன். என்னடா இது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இப்பதான் அப்படியே நிம்மதியா இருக்குது. நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புறநகர் மாவட்ட தலைவர் சகோதரர் ஈசிஆர் சரவணன் அவர்களே மற்றும் இளைஞரணி தலைவர் சகோதரர் ரவி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே, தோழர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தலைவர் அவர்கள் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று அறிவித்திருக்கிறார். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குறைஞ்சது ரொம்ப அப்படி இப்படின்னு பார்த்தாலே ஒரு 3 மாசமாவது அந்த பேர் எல்லா இடத்துக்கும் தெரியறதுக்கு ஆகும். ஆனா நம்மளுடைய தளபதியோடைய தமிழக வெற்றி கழகம் அரை மணி நேரத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உலகம் எங்கும் 3 மணி நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் என்பதை எல்லோருக்கும் தெரிந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் அதுதான் தளபதி என்பது. இளைய தளபதி தளபதி என்று தலைவர் என்பதை பட பிடிப்புல பாத்தீங்க அப்படின்னா படம் புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 68, 69, தலைவர் 26. அது உங்க ஒவ்வொருவருடைய உழைப்புல தான் இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம இயக்கமாக இருந்தோம், அது வேற. இனிமேற்பட்டு தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இனி ஒரு காலங்களில் இருக்கும். தலைவர் என்ற பதவி இனிமேற்பட்டு யாருக்கும் இல்லை. அது முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர் என்ற பதவி எல்லோருக்கும் வழங்கப்படும்.
முதல்வர் என்பது ஒரே தலைவர் நம்முடைய. ஏன்னா இந்த நேரத்திலையும் நான் சாயங்காலம் என்கிட்ட மதியானம் ஒரு 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு கேட்டாப்புல பார்க்கணும் அப்படின்னு, எதுக்குன்னா சும்மா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னாப்புல. எனக்கு தெரியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இந்த அளவுக்கு நம்மளுடைய கும்பல் வந்துடுறது எனக்கு தெரியும். இதுக்காக நான் 6 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னா மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு நான் நேரா இங்க உங்ககிட்ட வந்தேன். இதுதான் தளபதியோடைய உண்மையான பாசம், அன்பு, எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரத்தத்திலையும் ஊறி போய் இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய தலைவருடைய ரத்தம் நம்மளுடைய இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்து தளபதி என்பவர் இப்போது தலைவராகிவிட்டார். நம்மளுடைய தலைவர் 26 நம்மளுடைய இலக்கு அன்று முதலமைச்சராகத்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். 26 நம்மளுடைய தலைவர் தான் முதல்வர் என்பதை ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்து வர ஒரே தலைவர். எல்லாரும் அப்புறம் வரலாமா இப்பறம் வரலாமா அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்னு பீக் இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு 10 பேரை தேடுற ஒரு நபர்ல அந்த 10ல ஒருத்தர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் தான். அது வேணாம்னா எனக்கு என்னுடைய தோழர்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் மக்களும் தான் வேணும் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். அந்த தலைவர் தான் இன்று மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை செய்யக்கூடிய ஒரே தலைவராக நம்ம தலைவர் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈகோ பார்க்காதீங்க. யார் ஒருவரையும் நம்மளுடைய தொண்டரோ ரசிகர்களோ யார் ஒருத்தரையும் நாம் இலக்காரமாக பார்க்க வேண்டாம். அவர்கள் நமக்கு ஒருவரும் அவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய கட்சியில் சேர்வதற்காக நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வருகிறார்கள். அப்படி வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நமக்காக கொடி பிடித்தவர்கள் போஸ்டர் ஒட்டியவர்களை தாண்டி அந்தந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்டத்தில் இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாவட்ட தலைவர்களிடம் அனுமதி பெற்று ஒன்றியமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அனுமதி பெற்றுதான் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் இருக்கிறவங்களே ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர், கடந்த 5 மாதமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரிடம் சொன்னதும் நான் அதுதான், நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வாருங்கள், அப்போது நீங்கள் புறநகர் மாவட்ட தலைவரை சந்தித்து விட்டுத்தான் வர வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், மரம் வச்சோம், தளபதி வச்சாரு, அப்படியே அது வளர்ந்து வந்து பழம் பழுக்க போது பழுத்துட்டு அந்த பழத்தை அப்படி கையில வச்சாலே அந்த பழம் கைக்கு வந்துடும். அந்த பழத்தை தலைவர் அவர்கள்
அந்த பழத்தை யார் ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தோழர்களும் என்னுடைய தொண்டர்களும் தான் என்பது. இந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் 5000 10,000 கொடுத்து எப்படியாவது கைத்தட்டுங்கன்னு சொல்றதுக்கு 2 நாள் கிளாஸ் எடுத்து கையை காட்டி தட்டு தட்டுன்னுவாங்க. இங்க தலைவர்னு சொன்னாலே கைத்தட்டல். இந்த மாதிரியான ஒரு பொறுப்பனை கடவுள் நம்மளுடைய தலைவர் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த உண்மையான உங்களுடைய பாசம், அவர் அதையெல்லாம் நினைத்துதான் யாராக இருந்தாலும் சரி அண்ணா, நம்மளுடைய மாவட்ட தலைவர்களிடமும் இருக்கும் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் கேட்டுத்தான் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆகவே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரே ஒரு நிமிடம் கூட ஐயோ நம்ம இப்படி போயிடுவோமோ, நமக்கு முன்னாடி மேல ஒருத்தவங்க வந்துடுவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் போன் கூட கார்ல இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஒருத்தவங்க விடாம அண்ணன் இவ்வளவு பேர் 1000 பேர் வந்து சேர்றன்றாங்க, 700 பேர் வரன்றாங்க, 500 பேர் வரன்றாங்க, இப்படி எல்லாமே வந்து இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு பொதுமக்கள் தலைவர் அவர்களை வரவேற்கிறது கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, ஒரு பாட்டி பஸ்ல போயினே இருக்குது. தளபதி வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே பஸ் விட்டு இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து அது கொடியெல்லாம் பார்த்துட்டு தளபதி தான் வராரு பலகுன்னு நினைச்சுன்னு, இல்ல பாட்டி நாங்க ஃபங்க்ஷன் பண்றோம் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல தளபதின்னு சொன்னாங்க, அவர் பேரை சொன்ன உடனே நாங்க இறங்கிட்டேன், அதை பத்தி நான் இருக்குதுன்றத நீங்க அந்த டிவி அந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு தாய்மார்களும் பெரியவர்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லோரும் தலைவர் அவர்கள் வர வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே எப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 16 வயசு ஆச்சு, 18 வயசு ஆன உடனே நான் என்னுடைய முதல் ஓட்டை நான் போடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எல்லா இளைஞர்களும் 26 எப்போது வரும், நம் தலைவருக்கு எப்போது ஓட்டு போடுவோம்,
போடுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்க இருக்கிற ஒருவரோடும் எப்போது 26 வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா ஒரு 5 மாசம்ன்ற மாதிரி கடகடன் 26 வந்துடும். 26ல நீங்க நினைச்ச மாதிரி தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார்கள். ஆகவே நமக்கு அரசு பதவி என்பது ஒன்றியம், ஊராட்சி மன்ற கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், மாநகராட்சி, பேரூராட்சி, இப்படி என்று பல்வேறு பதவிகள் இருக்கிறது. அதில் அனைவரும் கண்டிப்பாக நம்மளுடைய தோழர்கள் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நின்று நின்று வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய புறநகர் மாவட்ட தலைவரும் அவரும் பச்சை பேனாவில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொன்னால் தளபதிக்கு, தலைவருக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை அடைவார்கள். அதனால எதை பத்தியுமே யாரை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. இனிமேட்டு எல்லா பிரச்சனையும் வரும். அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் உங்களுடன் உங்கள் தலைவர், நம்ம தலைவர் வைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. 2 நாளும் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ரோடு கீடு எல்லாமே வந்தாச்சு. நைட்டு வந்துட்டோம். இருக்கும்போது கும்பல் இருக்கு. நைட்டு இல்லைன்னா கூட சரி, இல்ல எப்படியாவது தலைவர் வருவாரு, எப்படியாவது தலைவர் உள்ளார இருப்பாரு, இந்த இடத்துல நின்று இருப்பாரு தலைவரு, இந்த இடத்துல ஏறி தானே நின்று பார்த்தாரு, இந்த மரத்தை இப்படி தொட்டாரு, இல்ல அதையாவது நாங்க பார்த்துட்டு போனோம்னு சொன்ன ஒரே நம்மளுடைய எந்த அளவிற்கு தளபதி மேல எல்லோருக்கும் பாசம் இருந்தால் இப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களும் தோழர்களும் அந்த அளவுக்கு தளபதி மேல், தலைவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் எப்போதும் அவர் அதை செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு எல்லோருக்கும் இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அகில இந்திய தளபதி மக்கள் என்று எப்படி இருந்ததோ இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒவ்வொரு தோழருக்கும் தளபதி தலைவர் அவர்கள் உங்களுடன் இருக்கிறார் என்று யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம். நமக்கு இடையூறு வரும். எல்லாரும் நம்மளை எப்படி எல்லாம் யூடியூப்ல சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. தலைவர்
அன்று ஒரு மீட்டிங்ல சொன்னார், நான் பார்க்காத இறைவரா, நான் இப்ப என்னை எல்லாம் அச்சுறுத்ததில் இல்லாதியா, நான் எதையும் சந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தலைவர் என்ற ஒரே ஒரு முகம், தலைவர் நமக்கு ஒரே ஒருவர் நம்மளுடைய தளபதி தான் தவிர வேற யாரும் இல்லை. அவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். அவர்தான் நம்மளுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் செயல்பட வேண்டும். அதை தாண்டி நான் பெரியவனா நீ பெரியவனா யாருக்கும் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு பதவி இருக்கிறது, உங்க மாவட்ட தலைவருக்கு ஒரு பதவி இருக்குது என்று சொன்னால் இந்த தெருவு பேர் என்ன, இந்த தெருவில் அந்த இருக்கிற வீட்டுல என்ன நம்பரு அப்படின்றது ஒரு அடையாளத்திற்கு தான் எங்களுக்கு அதெல்லாம் அந்த பதவி. ஆனால் உண்மையாக ஒரே தலைவர், ஒருத்தரும் இங்க தலைவருடைய தோழர்கள் தான். அதில் நாங்களும் ஒருவர் தானே ஒழிய எங்களுக்கு என்று தனியாக ஒரு பட்டமோ எங்களுக்கு என்று எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நன்றாக உழைக்க வேண்டும். இதே கைத்தட்டல் கடைசி வரை நம்மளுடைய தலைவருடைய புகழை நாம் வளர்க்க வேண்டும். நாம் என்னெல்லாம் செய்கிறோம், மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். விலையில்லா விருந்தகம், விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், பயிலகம், நூலகம், குடியகம், விழியகம் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தேனி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்று அங்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சேலம், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் என்று எல்லா வேலூர் என்று எல்லா மாவட்டத்திலும் இப்போதே தமிழக வெற்றி கழகம் மூலமாக எப்போதும் நாம் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்போம். இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு நீ அங்க டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்ல நீ கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளார உங்க கட்சி பேரு தொட்டி எல்லா இடத்துலயும் தெரியுதியா, அதுதான் தளபதி, அதுதான் தலைவர். எல்லாரும் பதவிக்கு வந்த பிறகுதான் எல்லாமே கிடைக்கும். ஆனா தலைவருடைய நல்ல மனசு, கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்று எல்லாமே அவருக்கு உங்களால் கிடைத்திருக்கிறது. மக்களால் அந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. யாரை எங்க பார்த்தாலும் எல்லாருமே போட்டு பார்க்கறாங்க, யாருக்கு அடுத்த முதல்வர் 26 யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விடுறாங்க. அப்படியே எல்லாத்தையுமே போட்டு என்ன பெர்சன்டேஜ் வருது, 3800 பேர், 10,000 பேர், 8,000 பேர்னு எதுல பார்த்தாலும் சரி. கருத்து கணிப்புல நம்மளுடைய இடம் 65%, 70%. பிடிக்காதவங்க கூட கருத்து கணிப்பு விட்டு பாக்குறாங்க, வேற வழியே இல்லை. அவங்களும் அந்த 70%, 65% பண்ணிதான் ஆக வேண்டியது. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க கூடாது. இனிமேல் பட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். எல்லா விஷயத்திலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்மளுடைய கட்சிக்கு தான் அது களங்கத்தை ஏற்படுத்தும். தலைவருக்கு தான் அது சேரும். எது செய்தாலும் நீங்க எதுவும் யாருமே நம்மளுடைய நண்பர்கள், தோழர்கள் யாருமே கூடுமான வரையிலே 99.9% எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு கட்சி தளபதி வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய கட்சியை வளர்க்க வேண்டும்.
கூடிய விரைவில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு என்று தனியாக ஆப் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் மிக விரைவில் கொடியுடைய கலர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஒருத்தர் துண்டு போட்டிருந்தார், என்ன கலர்னு அப்படின்னாரு. இனி வரும் காலங்களில் எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆகவே நாம் எல்லோரும் இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது என்று 26 இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது, 2 மாசம் தான் இருக்குதுன்னு நாம் உழைக்க வேண்டும். மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். காசு இருக்குது அப்படின்னா 100 ரூபா இருக்குதுன்னா 2 பேருக்கு உதவி பண்ணுவோம். 1000 ரூபா இருக்குதுன்னா 5 பேருக்கு உதவி பண்ணுவோம். 10,000 ரூபா இருக்குதுன்னா 20 பேருக்கு உதவி பண்ணுவோம். அது வேற, அது காசு இருக்கிறவங்களை பொறுத்து. ஆனால் சேவை, மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவைகள், அந்த தெருவில் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை. ஒரு லைட்டு தானே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அந்த லைட்டு கம்பம் எரியல அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல சொல்லிட்டு லைட்டு போட சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு அந்த தெருவில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். ஒரு வாய்க்கால் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதெல்லாம் கவலையே படக்கூடாது. நம்மளுடைய தலைவர் கோசம் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நம்மளே அதை கிட்ட இருந்து அந்த வாய்க்காலை கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி மக்களுக்கு என்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதெல்லாம் எப்படி எப்படி செய்யப்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் வருங்காலங்களில் எப்படி எப்படிலாம் செய்வாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதை எல்லாமே நீங்க செய்யணும். இனிமேற்பட்டு உங்களுடைய வேலைக்கு போயிட்டு உங்க தொழிலை பார்த்துட்டு மீறி உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினந்தோறும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்பது இந்த ஒரு தாழ்மையான நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால் நாம் எல்லோரும் கைத்தற்றோம், 26 என்று சொல்கிறோம். அது வாயால் மட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தலைவர் அவர்கள் 26 உட்காருவதற்கு நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மளுடைய இலக்கு 26 முதல்வராக தலைவர் அவர்கள் இருப்பார் என்பதை சபதம் எடுக்க வேண்டும். நீங்கள் அதுபடி நீங்கள் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் உண்மையாக உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நன்றாக இருக்கும், அந்த நேரத்துல எல்லாரும் வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்வாங்க. அந்த நேரத்துல செஞ்சா மட்டும் போதாது. இன்னைக்கே இன்னும் 2 மாதத்தில் நமக்கு தேர்தல் வர இருக்கிறது என்று மனதில் வைத்துக் கொண்டு நாம் கடுமையாக 2.5 வருடம் உழைத்தால் மட்டுமே 26 நாம் அடைய வேண்டும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கையில் தான், உங்களுடைய ஒவ்வொருவருடைய உழைப்பில் தான் நம்ம தலைவர் அவர்கள் அந்த இடத்தை அடைய முடியும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று முதல் இப்போதிலிருந்து நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு உங்களுடைய தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மாவட்ட தலைவர்களிடம் சொல்லுங்கள், அவர் அதற்கு செய்வார்கள். அவரால் முடியவில்லை என்று சொன்னால் தமிழக வெற்றி கட்சி தலைமையிடம் சொல்வார், அது செய்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நாம் அவருடன் நாம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஆகவே தயவு செய்து எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சொல்லி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தலைவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக தான் நீங்கள் இதெல்லாம் எந்தவித சந்தேகமில்லை. ஆகவே நம்மளுடைய தலைவருடைய 26
உண்மையாக வேண்டும். உங்கள் கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திருக்கிறேன். நமக்கு அவர்தான் தளபதி, அவர்தான் தலைவர், வேறு யாரும் இல்லை. நம்மளுடைய இலக்கு 26. இன்று முதல் இப்போதிலிருந்து நாம் உழைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் யாரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த 26 மட்டும் எடுத்துக்கொண்டு தலைவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். வேறு யாரையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரு நிக்கிறாரு, இவரு நிக்கிறார், அவரு நிக்கிறாருன்னு பார்க்க கூடாது. உங்க இடத்துல வந்து நிக்கிறவர் தேர்தலில் யார் என்று சொன்னால் அது தலைவர் என்பதை மட்டும்தான் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு யாருக்காகவும் இல்லை. இவர் நிக்கிறார், அவர் நிக்கிறார் என்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நிக்கிறான்னா அது தலைவர் நிக்கிறார். அந்த ஊர்ல போய் நிக்கிறான்னா அது தலைவர் நிக்கிறார். அப்படிதான் நீங்கள் நினைத்துக் கொண்டு அதற்கு உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரோட சார்போ இந்த கூட்டம் இருந்தாலே போதும். 234 நம்மளுக்கு தான். மீட்டிங்ல பயந்து பயந்து பேசுவேன். என்னடா இது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. இப்பதான் அப்படியே நிம்மதியா இருக்குது. நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம். ஒரு நாள்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு மைக் ஸ்டக் ஆகும். இப்பதான் வந்து ஸ்பீக்கர் ஸ்டக் ஆகும்.